நம்ம மறந்து போன இம்யூனிட்டி பூஸ்டர் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போமா? அதுக்கு ஒரு அரை கப் அளவு தோல் உளுந்து எடுத்துக்கலாம். தோல் உளுந்து இல்லை, நம்ம வெள்ளை உளுந்து தான் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னாலும் பயன்படுத்திக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. இதை நல்லா செவக்க வறுத்துடணும். பொறுமையாக ஒரு சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. முதல்ல அடுப்பு ஃபுல்லில் இருந்தாலும் அடுத்து பொறுமையாக கொஞ்சம் சிம்மில் வச்சு வறுத்துருங்க. இது நல்லா செகப்பாக வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் போட்டு அதை ஆற வைப்போம். அதுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி கவுனி அரிசி எடுத்துக்கோங்க. கவுனி அரிசி வறுபடுறது கொஞ்சம் கவனித்து பண்ணுங்கள். அது ஸ்மெல்லும் நல்ல மணமாக வரும். அது போக அந்த கருப்பு அரிசியில் ஒரு அந்த அரிசி பிளவுபட்டு ஒயிட்டாக மாறுற மாதிரி இருக்கும். இந்த தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கரெக்டாக வந்ததும் இதையுமே எடுத்துடலாம். இப்போது இது ரெண்டையும் ஒரு பிளேட்டில் கொட்டி ஒரு நல்லா ஆற விட்டுடலாம். ஏன்னா நம்ம மிக்சியில் தான் போட்டு அரைக்க போகிறோம். இது நல்லா ஆறட்டும். இந்த கேப்பில் ஒரு கடாயில் கரெக்டாக 500 ml தண்ணி ஊற்றி சூடு பண்ணிடுங்க. இது சூடாகிறதுக்குள்ள நம்மளோட போட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா பருப்பு, இது நல்லா ஆறிடுச்சு. இதை மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக நம்ம அரைச்சிடலாம். நல்லா மையாவே பவுடராகவே ஃபார்ம் பண்ணுற மாதிரி அரைச்சிருங்க. மாவு சூப்பராக ஃபைனாக அரைப்பட்டுடுச்சு. இந்த அளவுக்கு அரைப்பட்டாச்சு. இந்த அளவு நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கீங்கன்னா மார்னிங் ஒரு டம்ளர் 200 குடிக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ அந்த பவுடரை 200 ml தண்ணியில் நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதை தண்ணி பத்தலை அப்படின்னா அடுத்து நம்ம மறுபடியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாமல் ஈவனாக வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கட்டியாயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ மறுபடியும் ஒரு 200 ml தண்ணி, மொத்தமாக நம்ம 900 தண்ணி எடுத்திருக்கோம். ஏற்கனவே 500 ml கொதி வந்திருக்கு. இதில் நம்ம 400 ml. ஸோ டோட்டலாக கரெக்டாக கணக்கு வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கலந்ததை இந்த தண்ணியில் ஊற்றி நல்லா மறுபடியும் ஓரளவுக்கு நல்லா கிண்டிடணும். இது மோஸ்ட்லி கேப்பக்களி மாதிரி கெட்டியெல்லாம் பிடிக்காது. ஸோ ஃபுல்லில் வச்சே கொதிக்க விடுங்க. இதில் ஒரு திக்னஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். அந்த திக்னஸ் வந்ததும் அதுக்கான சர்க்கரையை நம்ம என்ன பண்ணிடலாம், ஆட் பண்ணிடலாம். நான் அரை பவுல் தான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் இனிப்பு மந்தமாக இருக்க மாதிரி. உங்களுக்கு இனிப்பு கூடுதலாக வேணும் அப்படின்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு சர்க்கரை தான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வெல்லம் பண்ணணும் அப்படின்னாலும் வெல்லமும் நல்லா ஆட் பண்ணிடுங்க. இப்போது இது நல்லா ஒரு மாதிரி நுறையா பொங்கி வருது பார்த்தீங்களா? இந்த கரெக்டான ஒரு இது போதும். ஏற்கனவே நம்ம நல்ல பருப்பு வறுத்திருக்கிறதுனால அது பச்சை வாசம் எல்லாமே போயிடும். ஸோ நம்ம பயப்படணும்னு அவசியம்லாம் கிடையாது. இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் பூ ஆட் பண்ணிடுங்க. இது நம்ம டேஸ்ட்டுக்கு தான் நம்ம ஆட் பண்ணுறோம். அடுத்து ஏலக்காய் தூள் கம்பல்சரி. இதில் கொஞ்சம் நல்ல ஒரு வாசத்துக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சுக்கு ஏலக்காய் ரெண்டும் சேர்ந்து பண்ணுவீங்க அப்படின்னாலும் அதுவும் போட்டுக்கலாம். ஸோ போதும். டோட்டலி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா கொதிச்சு எடுத்துடலாம். ஃபுல்லாகவே இருக்கட்டும். இப்போது ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் வாரத்தில் 2 முறை எடுத்துகிட்டு வந்தாவே கை கால் வலியிலேருந்து இம்யூனிட்டியும் நல்லா நமக்கு பூஸ்டப் ஆகிடும்.